இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஒரு சாதாரண அரசாங்க அதிகாரியை பார்க்க வேண்டும், ஒரு கவுன்சிலரை, எம்எல்ஏவை, அவ்வளவு ஏன் சினிமா நடிகர்களை பார்க்க வேண்டும். அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு கடினம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும், லஞ்சம் வேறு கொடுக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், மணிக்கணக்கில் ஏன் நாள் கணக்கில் கூட காத்திருக்க வேண்டும். ஆனால் தன் பிள்ளைகளாகிய நம்மேல் கொண்ட விலை மதிக்க முடியாத அன்பினால் சகலத்தையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, காண கிடைக்காத இயேசுவாகிய தேவனே, மானிடராய் இந்த பாவம் நிறைந்த உலகில் பிறந்தார். சாதாரண மனிதர்களாகிய நம்முன் வெளிப்பட்டார். இதையே இன்றைய திருவசனம் கூறுகின்றது. மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார். நம்மை போல் மனிதனாக இயேசு பிறந்தார். ஆனால் நம்மை போல பாவம் செய்யவில்லை. பல சோதனைகளை, வேதனைகளை சத்துரு அவரின் வாழ்க்கையிலும் கொண்டு வரத்தான் செய்தான். இருந்தும் அவர் உத்தமமாய் வாழ்ந்து காட்டினார். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தார். நேர்மையாளர், உன்னதர், உத்தமமானவர் என்று தூய ஆவியானவரே நம் இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்தார். அதுபோல் நம் வாழ்க்கையை பார்த்து கடவுளால், இயேசுவால், தூய ஆவியானவரால் சாட்சி கூற முடியுமா? சிந்திக்க வேண்டிய கேள்வி. நாம் செய்கின்ற செயல்களை பார்த்து இயேசுவின் உள்ளம் மகிழுமா? இந்த கேள்விக்கு விடை உங்களுக்குத்தான் தெரியும். ஏன் கடவுள் தூய ஆவி வரை நாம் போக வேண்டும்? முதலில் நம்முடன் வாழ்பவர்கள், நம் பிள்ளைகள், கணவர், மனைவி, குழந்தைகள், மேலதிகாரி, நாத்தனார், மாமியார், மாமனார், உறவினர்கள், இவர்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகிறார்களா? எவ்வளவு அழகாக குடும்பத்தை பராமரிக்கின்றான், உழைக்கின்றான், வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றார்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து வேலை செய்கின்றார்கள், படிக்கின்றார்கள், பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகாக படிப்பு சொல்லிக் கொடுக்கின்றார்கள், கணவருக்கு, வீட்டு பெரியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்றார்கள், வேலைக்கும் போகின்றார்கள். எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட் லேடி, பர்ஃபெக்ட் சில்ட்ரன், பர்ஃபெக்ட் மேன் என்று கூறுவது போல் நடந்து கொள்கின்றோமா? அப்படியாக நம் குடும்பம் இருக்கின்றதா? இருவரை இல்லை என்றாலும் இனியாவது முயற்சிப்போம். இயேசுவைப் போல் நேர்மையாளர், சுறுசுறுப்பானவர், அமைதியானவர்கள், மற்றவர்களை கஷ்டப்படுத்தாத வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று சொல்லும்படி வாழுங்கள். அப்போதுதான் தேவ மகன் இயேசு கிறிஸ்து மானிடராய் வெளிப்பட்டதற்கு ஓர் அர்த்தமும் முழுமையும் கிடைக்கும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களுக்காகவே மானிடராக வெளிப்பட்ட தேவனே, அன்பை, உம் பேரன்பை எண்ணி நன்றி கூறுகின்றோம், துதிக்கின்றோம். உம்மை போலவே நாங்களும் தூய ஆவியின் சாட்சி பெறுகின்ற வாழ்க்கை வாழ அருள் புரியும். எங்களை நல்ல வழியில் ஞானத்தை தந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன்
ஷேர் செய்யுங்கள். நன்றி.